வாராது என்ற கல்விக்கரசி இருந்தாய். கலைவாணியை கிடந்து நெகிழை நடந்தோ சோயமும் அத்தாணி சேவமும் கையறை கையும் கழுத்துக்கு பூனோடு காத்து கொண்டதும் மெகிடு நல்லதோ சனம் வந்து என்னை வெளியுறாக்க வலிமையாக பகைக்குடியானுக்கு பல்லாண்டு காக்குங்களாலேயே இரதுவாற்றல் பரவாமணி கடன் வழங்கி பதுவும் குடிகள் மீன் மைந்தோடு உருவும் கதிரி விடுதிக்கு கறிவும் பதுவை நெல்விய பதமுவை நான் மகா நீங்காது நிற்பட நல்லதும் என்ற செல்வத்துக்கு நம்பியாகக்கூடிய எனது வாக்கு மகாலட்சுமி எழுந்திருத்து தாருடைய செவிய முடிய சூடி காருடைய சுடலை பிடிபூச்சியன் என் உள்ளம் கவர்களும் எவருடைய மகனா நான் உன்னை பணிந்தே செய்து பீருடைய பெருமாபுரம் நவியே பெம்மான ஒன்று என்ற அந்த மூர்த்திகளில் முதல் மூர்த்தியாக வளரக்கூடிய அந்த நெருமுடி கைலாசனை எழுந்திருத்து துணையும் தொழுமையும் பெற்ற தாயும் தொழிலின் மணியும் கொழுந்து மதிகின்ற வேறுபட பூனியும் கருப்பச்சையும் முன் மாசம் உதவும் கையில் அணியும் திருப்பூர் ஆபத வந்துடுமே என்று அந்த ஆதிபரா சக்தியை கண்டறித்து அனைவர்கள் ஆசை பெற்று ஆதாயமாக்கமாக இந்த பொழுது வந்துள்ளேன். ஒரு காரணம், நான் ஒரு இடத்துக்கு வந்தனாக்க காரணம் இல்லாமல் வரமாட்டேன். ஏன்னா காரணம் இல்லாமல் தோரணம் கட்டப்படாது. ஒரு நாளைக்கு தங்கினாலோ ஒரு கழகம் செய்யாவிட்டாலோ எனது சிரசாகப்பட்டது 1000 என்று எழுதணும். தர்க்கபிதாபதி கொடுத்த சாபத்தின்படி கழகத்தை தேடி அழிந்து கொண்டிருக்கிறேன். கழகம் கிடைக்கும் என்று பார்த்தால் முதலில் யாரை வணங்க என்று பார்த்தால் திகட சக்கர சமூகம் அமைந்துள்ளா சகட சக்கர தாமரை நாயகர் அகட சக்கர உண்மணியாவரி வீர சக்கர மீட்பதும் ஊற்றுவோம் என்று அந்த விநாயகர் பூனையும் முதலில் வணங்கும் என்று பார்த்தால் ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி ஏலம் புகழும் எங்கள் விநாயகே பெருமானே உன் பாதம் பணிந்தோம் எங்கள் பாட்டுக்கு புகழ் கூட்டு. கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே உடனடியே சிவனார் மகனே உடனடியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. அப்பனே உலகென்று பலமந்து புகழ்ந்தாய் அன்னையில் வடிவாத பெண்களுக்கு அடம் பிடித்தாய். அப்பனே உலகென்று பலமந்து கரம் பிடித்தாய். தம்பி கூட இருந்து பள்ளியை மனம் முடித்தாய். தம்பிக்கு உடன் இருந்து பொய்யை மனம் முடித்தாய். தம்பிக்கு உடன் இருந்து பொய்யை மனம் முடித்தாய். காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே வடிவாகி நமனாய் நமனடம் தலை தாழ்த்தி யாவினை வாழவிட்டாய். வடிவாக அகத்தியர் நமனாய் நமனட தலை சாய்த்து காவிரி ஓடவிட்டாய். காரியங்கள் கணபதியே சிவனார் மகனே உடனடியே காரியங்கள் கணபதியே கணபதியே
விட்டார் என்ற விநாயகப்பனை வணங்கிட்டு போதும் வேறு யாரையும் வணங்க என்று பார்த்தால் உலகலாம் நோந்தொருக்கறிவன் இளவையாவை நீர் மேய்வேன் அணையின் ஜோதி அம்பலத்தாடுவன் மனசிலும்படி வாழ்த்தி உணவும் என்று அந்த சுகர்வாணி வணங்க என்று பார்த்தார் ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே அனலான மழை காண மனம் கோளிருதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறது புவனங்களாலும் அண்ணாமலையே புவனங்களாலும் அண்ணாமலையே யாரு விழிகளில் காணும் பொழுதிலே நாடிடுது அண்ணாமலை சிவமயமாக தெரிகிறது புவனங்களாய்
இங்கு கழகப்பிரியராக நடிக்கும் எனது அருமை மைத்துனர் மேலப்பட்டையைச் சேர்ந்த கே அஜித்குமார் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக போடப்பட்டுள்ளது. இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் கைத்தறி அறை என்று சொல்லக்கூடிய பொன்னாடி அனைத்து போராட சூட்டிய விழா கமிட்டியாளர்களும் ஊர் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மகளிர்களுக்கும் மற்றும் நாடகத்தை வைத்து அன்பப்பா ஏழை எளியோரை வாழ வைக்கக்கூடிய அன்பப்பா எம்கேஆர் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனரும் திரைப்பட நடிகரும் சிரிப்பு நடிகருமான அன்பப்பா மரியாதைக்குரிய எம்.கே. ராதாகிருஷ்ணன் அப்பா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அது மட்டுமின்றி அதனால ஒளிபெருக்கி வேலன் ஆடியோ ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் பக்கமளவிற்கும் அனைவருக்கும் நெஞ்சாத உணவு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அது மட்டுமின்றி இங்கே காணொலி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பெயர் தெரியல நாடக மீடியா அனைவருக்கும் நெஞ்சாத உணவு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலைப்பணியை இதையே துவங்குகிறேன்.
கொடுத்து மதியோடு கொஞ்சம் மந்தை சிந்தும் கணிகளுக்கு மண் கவிகள் கொஞ்சம் காணவர்கள் வெளியவர்கள் வானவர்கள் அழிப்பர் கமல சித்திரம் வந்து காலத்தில் இருப்பர் தேனருவி திரைகளில் வானில் வடிவுழுதும் செங்கதிரோன் வைக்கால் தேர்காலும் கூறப்பட்ட வெளியிலங்கார் குற்றாலத்தை கூட மலையங்கள் மலையேறிமார்கள் அப்பே விட்ட இடத்தை மிஞ்சி மிகவும் அழகாக தோற்றமளிக்கிறது இந்த இடம். இந்த அழகு சொல்லி மட்டும் மென்மேலும் உழைக்கின்றார்கள். அதை எப்படி வரைக்கொன்று பார்த்தா மாமனார ஒரு சிறிய கேள்வி கேட்கலாம். கேள்வி இல்லை, ஒரு விவரமா கேட்கணும் ஒரு ஆசை. சொல்லுங்க சாமி. கேட்கலாம். கேட்கலாமே. நான் கேட்கிறேன், நீங்க சொல்லணும். சரி. ஊர்ல வந்து கேட்கக்கூடாது. சரி. நீங்க சொன்னாலும் சரி, இல்ல வரக்கூடியவர்னு சொன்னாலும் சரி. இந்த ஆலயம் இருக்குல்ல, ஆமா, இந்த ஆலயத்துக்கு மேல அந்த ஒரு உருவம் இருக்குல்ல, ஆமா, அதுக்கு பேர் என்ன? அது யார்? உருவம்னா அது சாமி சிலை தானே. சாமி சிலைக்கு மேல இருக்கு பாருங்க. ஆமா, கோபுரம். தலை கோபுரம் இல்லைங்க, சாமி சிலைக்கு மேல இப்படி இருக்கா? ஆமா. வளைவு மாதிரி இருக்கா? ஆமா. அதுக்கு மேல சரியாக நடுவுல இருக்கும். அந்த வர்க்கம் தெரியுது. காளியா? யாரு வாடி சொன்னது? காளி கிடையாது. யாருன்னு யார் சொன்னது? சரி சாமி, எங்களுக்கு தெரியல, நீங்களே சொல்லிருங்களேன். அதுக்கு உண்மையான பேர் என்ன? நாசி. நாசி. ஏன்னா ஒரு அரக்கன், மிகப்பெரிய அரக்கன், சிவபெருமான் எண்ணி தவம் இருக்கிறான். அந்த வரத்தை வந்து எப்படி கேட்கணும்னு தெரியாம தவறான ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டான். அதை நான் சொல்ல விரும்பல, அசிங்கமா கேட்டுக்கிட்டான்னு வைங்களேன். அசிங்கமான ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டான். கேட்ட உடனே சிவபெருமான் உடனே ஆக்ரோஷமாயிட்டாரு, கோபம் அடைந்து விட்டான். கோபம் அடைந்த பிறகு என்ன பண்ணாரு அப்படின்னு உடனே ஒரு அதுபோல சிவபெருமான் மிகவும் ஆக்ரோஷமாக அடைந்து தன் உருவத்திலிருந்தே ஒரு உருவத்தை கொண்டு வருவார். அந்த உருவத்தோட தன்மை என்னன்னா, உருவத்தை படைச்சோம்னாக்க அதுக்கு வந்து வேலை கொடுக்கணும். ஆமா, அந்த வேலை கொடுத்தோம்னாக்க அதோட வந்து சாந்தி அடையும். அப்படிங்கிறதுனால தான் அந்த உருவத்தை படைச்சாரு. அந்த உருவத்தோட பேர் என்ன தெரியுமா? அதான் நாசி. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த அரக்கை என்ன பண்ணிட்டான், மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு, ஐயா தெரியாம அந்த வாரத்தை கேட்டுவிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, சாபத்தை கொடுத்துடாதீங்க, சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சார்ந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் அவர் என்ன பண்ணாரு, அவரை வந்து மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. சேர்த்து கண்ணுள்ளே வச்சுக்கிட்ட பிறகு இவர் படைச்சாரன்னு ஒரு உருவம், நாசி அப்படிங்கிற உருவம். அந்த உருவம் என்ன பண்ணுச்சு, ஐயா நீ என்னைய படைச்சுக்கிட்ட, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தே ஆகணும், சரி யாரையாவது நான் அழிச்சே ஆகணும், நீ பாட்டுக்கு என்னை படைச்சுக்கிட்ட, நீ என்னை யாரையுமே அழிக்க வேணாங்கிற, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கின்ற பொழுதுதான் உன்னுடைய உடம்பை நீனே பிச்சு தின்னு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே தான் காலில் இருந்து கை வரையும் கழுத்து வரையும் தின்றுச்சு. கழுத்து வரையும் தின்றுச்சுன்னா மண்டையை பிச்சு திங்கிறது கை வேணுங்க? வேண்டாம். வேணுங்களா? கை வேணுங்களா? கை இருந்தா தானே தலையை பிச்சு திங்க முடியும். அப்ப தலை மட்டும்தான் மின்னுச்சு. நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால நீ வந்து நான் சொன்னதை நீ அப்படியே கேட்டுக்கிட்ட. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் நீ தான் முதல்ல தென்படுவ. உன்னை வழிபட்ட பிறகுதான் மற்ற எந்த ஒரு தெய்வம், நானா இருந்தாலும் சரி உன்னை வழிபட்ட பிறகுதான் என்னை வழிபடணும், எந்த ஒரு தெய்வத்தையும் வழிபடணும் அப்படின்னு ஒரு காரணம். அதுபோல ராமன் லட்சுமணன் அப்படின்னு சொல்றாங்க. ராமன் லட்சுமணன் இப்ப அதாவது இரட்டை பிறவி அப்படின்னு ஒண்ணு பிறப்பாங்க. இரட்டை பிறவி அப்படின்னு பிறந்தோம்னாக்க பேர் என்ன வைப்பாங்க? ராமன் லட்சுமணன் அப்படின்னு வைப்பாங்க. ராமன் யாருக்கு பிறந்தவர்? கோசலைக்கு பிறந்தவர். ராமன் கோசலைக்கு பிறந்தவர். கைகேயிக்கு பிறந்தவர் யாரு? பரதன். சுபத்திரைக்கு பிறந்தவர் யாரு? லட்சுமணனும் சத்ருகனும். அப்ப மாட்டாந்தாயோட பிள்ளை தானே யாரு? லட்சுமணன். அப்படிதானே? கோசலைக்கு பிறந்தவன் ராம, சுபத்திரைக்கு பிறந்தவன் லட்சுமணன். அப்படிதானே? அப்ப எப்படி ஒரு தாய்க்கு பிறந்த இரண்டு பிள்ளை, அதாவது இரட்டை பிறவிக்கு ராமன் லட்சுமணன் எப்படி பேர் வைக்க முடியும்? வைக்கலாமா வைக்க கூடாதாங்க?
எதாவது வள்ளியம்மா கிட்ட தான் நீங்க எங்களுக்கு என்ன சாமி தெரியுங்க? நான் கேள்வியா கேட்கலங்க, விவரமா தான் கேட்டேன். இல்ல அங்கே அவருக்கு அவர் எழுப்பி பிடிக்கலுங்க, அங்கே அவருக்கு சும்மா ஒரு விவரமா தான் கேட்டேன். என்ன அப்படி வந்ததுல இருந்து இந்த தரிசனம் தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். சாமியை கூட அவ்வளவு சீக்கிரமா பார்த்தது இல்லைனா. குடும்பம் குடும்பம் எதுல போய் முடிவு தெரியல. சிவலிங்கம் என்ன தெரியுமா? சிவலிங்கம்னா அதான் ஆதி உடையார் கோவில் ஆவடார் கோவில். ஆமா உடை அங்க பார்க்காதே சாமி, இங்க பார்க்கல. நீங்க சொன்னதுனால தான் எங்க நஞ்சு போயிடுச்சு. ஆக சிவன் அதாவது ஒரு ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் சேர்ந்ததுதான் என்னது சிவலிங்கம். அப்ப நீங்க எதை தரிசிக்கு இதுவரையும் எதை பார்த்துட்டு இருக்கீங்க? சிவலிங்கத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. லிங்கத்தை சரி இருக்கட, அதை இடத்தை வரைக்கணும், மென்மேலும் வரைக்கும்ன்றாவை. அதை எப்படி வரைக்கும்ன்ற பார்த்தா அந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகணன் அப்படின்னு வரிசையா தொட்டில வந்து படுக்க வச்சிருக்காங்க. படுக்க வச்சுக்கின்ற பொழுது ராமன் அழுகல, பரதன் அழுகல, சத்ருகணன் அழுகல. ஆனா அது லட்சுமணன் மட்டும் அழுதுகிட்டே இருந்தான். அழுதுகிட்டே இருக்க, ஏன்டா அழுகிறான் அப்படிங்கிறப்ப அவனுடைய அழுக போகணும். அப்படிங்கிறப்ப அந்த லட்சுமணனை தூக்கி ராமர் பக்கத்துல போட்ட உடனே அவருடைய அழுகையாப்பட்டது நின்றது. அதன் காரணமாகத்தான் ராமன் லட்சுமணன் பெயர் வைத்தது. என்ன காரணம்? ராமரோட அவதாரம் யாரு? மகாவிஷ்ணுவோட அவதாரம்னா ராமர், அது ஒன்று. லட்சுமணோட அவதாரம் யாரு? அதான் ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பு. ஆதிசேஷன் இல்லாம மகாவிஷ்ணு இல்ல, மகாவிஷ்ணு இல்லாம ஆதிசேஷன் கிடையாது. அப்படிங்கிறதுனாலதான் எல்லா அவதாரத்திலும் வாங்க, மச்சா, கூர்மா, வராயா, வாமனா, நரசிம்ம, பலராமா, ராமா, கல்கி அப்படின்னு சொல்லக்கூடிய 10 அவதாரம் இருக்கு. இந்த 10 யுகங்களும் 4 தான். யுகங்களும் 4: கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த 4 யுகத்திலையுமே ஆனா அவதாரம் 10, யுகங்களும் 4. அப்புறம் எப்படி ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு அவதாரம் தானே வர முடியும்? எப்படி 10 அவதாரம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கா இல்லையா? அப்படிலாம் இருக்கு. அது காரணம் வள்ளியம்மா வந்தவன பேசுவோம். வள்ளியம்மா வந்தவன என்ன சொன்னாங்க? திருமணமான பெண்களுக்கு அதாவது சீதனமாக கொடுக்கப்பட்டது பயன்படுத்தாது, புழங்காத ஒரு பொருள், அது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும்னா உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க நல்லா இருக்கலாம்னு கேட்க முடியும். என்கிட்ட கேள்வி கேட்கணும்னா என்னை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கேள்வி கேட்கணும். என்னை சந்திக்கவே இல்லை, நான் வரவே கிடையாது, பார்க்கவே கிடையாது, என்னை பார்ப்பதற்கு முன்பாக கேள்வியை தொட்டு வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க இப்ப நம்ம அம்மா கொடுக்க நீங்க சரி வர விட்டு பார்ப்போம். ஏன்னா பிள்ளையோட விவரத்தை பேச விட்டு பார்க்கணும், பேழையை விட்டு பார்க்கணும். இந்த அம்மாவை பேச விட்டு பார்ப்போமா இல்லை பேச விட்டு பார்ப்போமா அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் தெரியும்.